சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இறைவன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உடம்பு கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிறக்கிற குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே சுகர், பிபி, இதயத்து பிரச்சனை, அது மட்டும் இல்லாம கண் பார்வை இல்லாம போகுது. சின்ன வயசுல குழந்தைங்க பாருங்க கண்ணாடி போடுறாங்க. அதே மாதிரி பல்லு வந்து பாத்தீங்கன்னா விழுந்துருதுங்க. அவங்க எத்தனையோ நோய்கள் இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம கொஞ்சமான யோசிச்சிருக்கிறோமா? இறைவன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த உடம்பை நம்ம பாதுகாக்கிறது கிடையாதுங்க. நம்ம இறைவன் கொடுத்த உடம்பை பாதுகாக்கணும். அது எப்படிங்க பாதுகாக்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செயற்கை உணவை வந்து நம்ம தவிர்க்கணும். இயற்கை சார்ந்த உணவை நம்ம அதிகமா எடுத்துக்கணும். முதல்ல மாமிசத்தை நம்ம தவிர்க்கணும். இரண்டாவது, அதிகமா தேவையில்லாத செயற்கை உணவை நம்ம எடுத்துக்கவே கூடாதுங்க. ஏன்னா நம்ம உடம்போட இருக்கும் போது மட்டும்தான் நம்ம இறைவனையே அடைய முடியும். இந்த உயிரால தனியா இறைவனை அடையவே முடியாது. உண்மையா பேயதான் சுத்தணும், ஆவியாதான் சுத்தணுங்க. நமக்கு அந்த இடத்துல இப்ப நமக்கு ஒரு கஷ்டம்னா கூட நம்ம ஆறுதல் சொல்றதுக்கு மற்ற மனிதர்கள், உற்றார் உறவினர்கள், தெரிஞ்சவங்க மனிதர்கள் இருக்கிறாங்க, நல்ல ஆத்மாக்கள் இருக்காங்க. ஆனா நம்ம இந்த உடம்பை விட்டு இந்த உயிர் போயிடுச்சுன்னா ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்கு கூட நம்ம கருத்தை எதிர்பார்க்கல, அந்த ஆத்மாவுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. நம்ம ஆவியாதான் அலைஞ்சிட்டு இருக்கணும். அதனால தயவு செய்து சொல்றேன், இறைவனை அடையத்துக்கு முதல் படி என்னன்னா நம்ம உடம்பை நம்ம நல்லா வச்சுக்கணும். அதுக்கு இயற்கையான உணவை நம்ம எடுத்துக்கணும். இறைவனை அனுதினமும் வணங்கணும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மாமிசத்தை தயவு செய்து தவிருங்க. அதுதான் அப்போதான் இறைவனுடைய அருள் முழுமையா கிடைக்கும். நம்ம உடம்புக்கும் நல்லதுங்க. திருச்சிற்றம்பலம்.